நேரம் நமக்கு தெரிந்தபடி ஒரு நதி நிலையானது, இடைவிடாதது மற்றும் அடிக்கடி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு சிறிய பரபரப்பான அதிசயங்களின் சந்தையில் அமீன் என்ற குழந்தை அதன் ஓட்டத்தை வளைப்பதற்கான வழியை கண்டுபிடித்தது. இது ஒரு ஆசை, நேரத்தின் விலை மற்றும் உலகத்துடன் நம்மை இணைக்கும் காதல் பற்றிய கதை. வினோதமான விற்பனையாளர்கள் மற்றும் விசித்திரமான பொருட்களால் நிரப்பப்பட்டு ஒரு உயிரோட்டமான மற்றொரு உலக சந்தை. பளபளக்கும் டிரிங்கெட்ஸால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்டால்கள், மேலே மிதக்கும் மர்மமான விளக்குகள் மற்றும் தெரியாத மொழிகளில் அரட்டை அடிக்கும் ஓசை. குளிர்ச்சியான இலையுதிர்கால மதியத்தில் 10 வயது குழந்தையான அமீன் விந்தைகளின் சந்தையில் அலைந்து திரிந்தார். இது அவரது முதல் வருகை அல்ல, ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். அவர் பொம்மைகளையோ இனிப்புகளையோ தேடவில்லை, அவர் நம்பிக்கையை தேடிக் கொண்டிருந்தார். அமீன் ஒரு சிறிய நாணயப் பையை பிடித்துக்கொண்டு ஸ்டால்களை பார்க்கிறார். அவன் முகம் சோகமானது. ஒரு வாரத்திற்கு முன்பு அமீனின் உலகம் சிதைந்தது. அவரது தாயார், அவரது நங்கூரம் மற்றும் அவர்களின் வீட்டின் இதயம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தன. மருத்துவர்களால் சிறிதும் செய்ய முடியவில்லை, மேலும் அவர் பிடிப்பதை விட நேரம் வேகமாக நழுவுவது போல் தோன்றியது. அமீனின் பார்வை ஒரு தங்க மணிமேகலை மீது பூட்டுகிறது, அதன் மணல் நட்சத்திரத்துள் போல் மின்னுகிறது. விற்பனையாளர் சொல்கிறார், சோக ஸ்மைலி, உனக்கு நல்ல கண் இருக்கிறது குழந்தை. அதுதான் நேர கண்காணிப்பாளரின் மணிக்கூண்டு. இது ஒரு ஒற்றை ஆசையை வழங்குகிறது, ஆனால் சில காலத்திற்கு மட்டுமே. அமீன் மென்மையாக கேட்கிறார், அது எப்படி வேலை செய்கிறது? விற்பனையாளர் அருகில் சாய்ந்து கூறுகிறார், அதை திருப்புங்கள், உங்கள் விருப்பத்தை செய்யுங்கள், நேரம் உங்கள் விருப்பத்திற்கு மாறும். ஆனால் ஜாக்கிரதை குழந்தை, நேரம் விளையாடுவதற்கு ஒரு விஷயம் அல்ல. அமீனின் நடுங்கும் கைகள் அவனது நாணயப் பையை மணிமேகலைக்கு மாற்றுகின்றன. விரக்தியானது பெரும்பாலும் எச்சரிக்கைகளுக்கு நம்மை குருடாக்குகிறது. விற்பனையாளரின் எச்சரிக்கையை அமீன் கேட்கவில்லை, அல்லது அவர் வேண்டாம் என்று தேர்வு செய்திருக்கலாம். அமீன் தனது தாயின் படுக்கையில் அமர்ந்திருக்கிறார், மணிமேகலை அவரது மடியில். அவரது தாயின் சுவாசம் ஆழமற்றது, அவள் முகம் வெளிரியது. அமீன் அவளை பார்த்து கண்ணீருடன், சோக ஸ்மைலி, எனக்கு இன்னும் நேரம் தேவை. உன்னுடன். அவர் மணிநேர கண்ணாடியை புரட்டுகிறார். பளபளக்கும் மணல் விழத் தொடங்குகிறது. ஒரு மங்கலான ஒளி அறையை நிரப்புகிறது. ஒரு கிசுகிசுப்பான விருப்பத்துடன் நேரம் மெதுவாகத் தொடங்கியது. அமீனின் ஜன்னலுக்கு வெளியே உள்ள உலகம் மங்கலாகி, அதன் விளிம்புகள் மென்மையாகவும் மிக யதார்த்தமாகவும் இருக்கிறது. எல்லாம் இயற்கைக்கு மாறான ஊர்வலத்திற்கு மெதுவாக சென்றது. கடிகாரத்தின் டிக் சத்தம், திரைச்சிலிகளின் சலசலப்பு, அவரது தாயின் உழைப்பு மூச்சும் கூட. அவள் மூச்சு சீராக இருப்பதைக் கண்டு அமீன் புன்னகைக்கிறார். முதலில் அமீனின் விருப்பம் நிறைவேறியது போல் தோன்றியது. அவனது தாயுடனான தருணங்கள் முடிவில்லாமல் நீண்டன, ஒவ்வொரு நொடியும் ஒரு பரிசு. அமீன் தன் தாயிடம் பேச முயல்கிறான், ஆனால் அவள் கண்கள் மூடியிருந்தன. வெளியே உலகம் சிதைந்து அடையாளம் காண முடியாதது. அமீன் கவலையுடன் கேட்கிறார், அம்மா, நான் சொல்வதை கேட்க முடியுமா? ஆனால் நேரம் அன்பை போல தனிமையில் இல்லை.
ஒருவரின் ஓட்டத்தை மெதுவாக்குவது உலகத்திலிருந்து அதை துண்டிப்பதை குறிக்கிறது. அமீன் சுற்றிப் பார்க்கிறார். அவரது வீட்டிற்கு பதிலாக முடிவற்ற காலி இடம் உள்ளது. அமீன் பீதியுடன் கேட்கிறார், நான் எங்கே இருக்கிறேன்? என்ன நடக்கிறது? இப்போது கிட்டத்தட்ட காலியாக இருக்கும் மணிநேர கண்ணாடி அவரது விருப்பத்தின் உண்மையை வெளிப்படுத்தியது. அவர் காலத்தின் நதியை இடைநிறுத்தினார். ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் காலத்தின் ஓட்டத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டார். அமீன் மணிநேர கண்ணாடியை பிடித்துக் கொண்டான். அவன் முகத்தில் கண்ணீர் வழிகிறது. அமீன் அழுகையுடன் கூறுகிறார், இதற்காக நான் சொல்லவில்லை. நான் அவளுடன் அதிக நேரம் விரும்பினேன். கடைசி மணல் துகள்கள் விழும், ஒளி மங்கிவிடும். அமீன் தன் தாயின் அருகில் எழுந்தான். மணிமேகலை வெடித்து காலியாக இருந்தது. காலம் அதன் போக்கை மீண்டும் தொடங்கியது. மணிமேகலை இப்போது உயிரற்ற நினைவு சின்னமாக உள்ளது. ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருந்ததோ. அவளுடைய தாய் கண்களை அசைத்து பலவீனமாக திறக்கிறாள். அவளுடைய பார்வை அமீனை சந்திக்கிறது. அம்மா மலர்ச்சியாக சிரித்து கூறுகிறார், ஆமீன், நீ இங்கே இருக்கிறாயோ? அமீன் அவள் கையை பிடித்துக் கொண்டான். அவருடைய கண்ணீர் இப்போது நன்றியுடன். அமீன் கூறுகிறார் சோக ஸ்மைலி, நான் இங்கே இருக்கிறேன் அம்மா, நான் இங்கே இருக்கிறேன். சந்தை மாதங்கள் கழித்து விற்பனையாளரின் அலமாரியில் விட்டுச் சென்று மணிநேர கண்ணாடியான ஆடிட்டிஸ் சந்தை வழியாக அமீன் நடக்கிறார். நேரம் என்பது பதுக்கி வைப்பதற்கோ அல்லது இடைநிறுத்தப்படுவதற்கோ அல்ல, ஆனால் முழுமையாகவும் ஆழமாகவும் நாம் விரும்பும் நபர்களுடன் வாழ்ந்தார் என்பதை அமீன் அறிந்து கொண்டார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: நேரத்தின் மதிப்பு அதன் நீளத்தில் இல்லை, ஆனால் அதன் ஆழத்தில் உள்ளது. காதல் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நித்தியமாக்குகிறது. உங்கள் தருணங்களை வாழுங்கள், அவற்றை நீட்ட முயற்சித்து வீணாக்காதீர்கள்.